வணக்கம். இது வழக்கு. அந்த வீடு இடிந்து விழாத குறைதான். மற்றபடி ஜன்னல், சுவர் என பலத்த சேதம் வீடு முழுவதும். சிதம்பரம் மாரியப்பா நகரில் உள்ள இந்த வீட்டில் இருந்து காதை பிளக்கும் அளவுக்கு பயங்கர வெடிச்சத்தம் ஏற்பட்டபோது சிலிண்டர் வெடித்து விட்டதாக கருதியிருக்கிறார் அங்கு மேல் வீட்டில் வசித்து வரும் ராஜேஸ்வரி. நான் உள்ள குழந்தைக்கு சாதம் ஊட்டிட்டு இருந்தேன். ஒரு வெடி சவுண்ட்ல எங்க டோர் ஓபன் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண, சரி சிலிண்டர் பக்கத்துல வெடிச்சு போச்சுன்னு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உடனே வெளில வந்து பகையா வந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், உடனே லாக் பண்ணிட்டேன். எங்க இது லாக் பண்ண முடியல, எங்க டோர் இதாயிடுச்சு. சரி நான் உள்ள போறதா, நம்ம உள்ள இருந்தா நம்ம சிலிண்டர் வெடிச்சிருமே. நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணே வெளில வான்ட்டது. என்ன வெடித்தது என எவருக்கும் தெரியாத நிலையில் அந்த வீட்டில் இருந்த ஒருவரை குற்றுயிராக 4 பேர் ஒரு ஆட்டோவில் ஏற்றிச் சென்றிருக்கின்றனர். ஒருத்தவங்க ரத்தம் ஒருத்தவங்க ஆட்டோல ஏற்றிட்டு போனாங்க. ஒரு ஆள் மட்டும் உடம்பு ஃபுல்லா ரத்தம், அவ்வளவு ஆட்டோல ஏற்றிட்டு போனாங்க. இந்த வீட்டுல 4 போர்ஷன் இருக்கு. 4 போர்ஷன்ல நாங்க மேல இருக்கோம், மேல் வீட்டுல ரைட் சைட்ல இருக்கோம். நாங்க 10:30 தான் வெளியில போனோம். சரி ஷாப்பிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போன உடனே இவ போன் பண்ண ராஜ். அவ போன் பண்ண வந்துட்டோம் சார், அது வெடிச்சிச்சு, வா வீட்டுக்கு வா உடனே அப்படின்னு சொன்னா. உடனே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம். நாங்க அதுக்கப்புறம் தான் தெரியும். வெடிச்சத்தமும் ஆட்டோவில் ஒருவரை ஏற்றிச் சென்றதும் சில நிமிடங்களில் நடந்து முடிந்துவிட தகவல் அறிந்து விரைந்து வந்தது காவல்துறை. அவர்கள் சற்று நேரத்தில் வெடித்தது சிலிண்டர் அல்ல, வெடிகுண்டு என்பதை உறுதி செய்துவிட்டார்கள். There was a low intensity blasting there, suspected to be country bomb. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு. சிதம்பரம் அண்ணாமலை நகரைச் சேர்ந்த பன்னீர் செல்வம் என்பவரின் வீடு இது. மேல்தளத்தில் 2 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் கீழ்தளத்தில் உள்ள ஒரு வீட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் அருள் என்பவர் வாடகைக்கு தங்கியிருந்தார். அருளின் நண்பர்கள் பலர் அடிக்கடி இங்கு வந்து போவதும் தங்குவதும் உண்டு. அங்க அருள்னு ஒருத்தர் இருந்தார் சார், அவர் தான் தெரியும். மத்தபடி யாரும் நிறைய பேர் வருவாங்க போவாங்க, மத்தபடி எதுவும் தெரியாது சார். கடந்த சில தினங்களாக இங்கு தங்கியிருந்த சிலர் ரகசியமாக நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. அப்படி வெடிகுண்டு தயாரித்த போதுதான் எதிர்பாராத விதமாக ஒரு குண்டு வெடித்துள்ளது. குண்டு வெடித்த சத்தம் 2 கிலோமீட்டர் தூரம் கேட்ட நிலையில் பல வீடுகளில் ஜன்னல்கள் நொறுங்கிவிட்டன. குண்டு வெடித்தவுடன் கைரேகை நிபுணர்கள், தடயவியல் நிபுணர்கள், மோப்பனாய் ஜாக் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். போலீசாரின் சோதனையில் அதிர்ச்சி தரும் வகையில் வெடிக்காத ஒரு டிஃபன் பாக்ஸ் குண்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த குண்டு அங்கிருந்து பத்திரமாக அப்புறப்படுத்தப்பட்டது. மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட 6mm துப்பாக்கி,
சீன செல்போன், 10 அறிவாள்கள், டைரி, சிம் கார்டுகள், பான் கார்டுகளும் கைப்பற்றப்பட்டன. முன்னதாக காவல்துறை தனியார் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அங்கு படுகாயத்துடன் சேர்க்கப்பட்டிருந்த நபரை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டது. உடல் முழுவதும் பலத்த காயமடைந்துள்ள அந்த நபரை பற்றி விசாரித்த போது காவல்துறைக்கு அடுத்த அதிர்ச்சி. ஆம், திண்டுக்கல்லைச் சேர்ந்த பிரபல ரவுடி மோகன்ராம் என்பவர்தான் இவர். கூலிக்கு ஆட்களை கொலை செய்வதில் வல்லவராக சொல்லப்படும் மோகன்ராம் மீது 7 கொலை வழக்குகள் உள்ளிட்ட 13 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காவல்துறைக்கு இப்போது தலைவலியை ஏற்படுத்தியுள்ள விஷயம் குண்டு வெடித்ததில் மோகன்ராவின் கண்கள் குருடாகிவிட்டன. காது கேட்கும் திறனை இழந்து செவிடாகிவிட்டன. ஆம், எந்த விசாரணையும் அவரிடம் நடத்த முடியாதவில்லை. இருந்தாலும் காவல்துறை இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்த பல்கலைக்கழக ஊழியர் அருளை கைது செய்துள்ளது. அவரிடம் நடத்திய விசாரணையில் சிதம்பரத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி சுரேந்திரன் என்பவர்தான் மோகன்ராமை இங்கு கொண்டு வந்துள்ளார் என தெரிய வந்திருக்கிறது. ஆனால் மோகன்ராம் எதற்காக இங்கு கொண்டு வரப்பட்டார், யாருக்காக இந்த குண்டுகள் தயாரிக்கப்பட்டன என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இங்குள்ள அரசியல் தலைவர் ஒருவர்தான் மோகன்ராமை கூட்டி வந்தாரா என்பதும் விசாரிக்கப்படுகிறது. சுரேந்திரன் மற்றும் மோகன்ராமை மருத்துவமனையில் சேர்த்த 4 பேரும் பிடிபட்டால்தான் மேற்கொண்டு உண்மைகள் தெரியவரும். இவர்களை பிடிப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுவிட்டன. சென்னை சென்ட்ரலில் நடந்த ரயில் குண்டுவெடிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சிதம்பரத்தில் வெடிகுண்டு தயாரிக்கப்பட்டு வந்தபோது அது வெடித்தது தமிழக மக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. நாட்டு வெடிகுண்டுகள் வெடிப்பது தமிழகத்துக்கு புதியது இல்லை என்றாலும் சென்னை ரயில் குண்டுவெடிப்பு குண்டுகளை பற்றிய அடிப்படை உண்மைகளை தேட வைத்துவிட்டது. இதற்காக வெடிகுண்டுகளை கையாளுவதில் நிபுணரான நாகேஸ்வரனை அணுகினோம். பாம்பு எதுல வேணாலும் மறைச்சி எடுத்து கொண்டு போகலாம், எந்த பொருளா இருக்கலாம். பாம்புக்கு தேவையானதுதான். ஆனா அது எந்த பொருளால வச்சு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கோ அந்த பொருளால தான் அந்த பாம்புக்கு பேர் சொல்றாங்க. சூட்கேஸ்ல வச்சா சூட்கேஸ் பாம்பு சொல்லுவோம், பைப்ல வச்சா பைப் பாம்பு, கார்ல வச்சா கார் பாம்பு, டிபன் பாக்ஸ் வச்சா டிபன் பாக்ஸ் பாம்பு. பாம்புங்கிற வார்த்தையை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் தயார் செய்யப்பட்டு நாட்டுடைய பாதுகாப்புக்காக மட்டும் உபயோகப்படுத்துறது தான் பாம்பு பேர். ஆனா இப்ப இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட் உபயோகப்படுத்துறது பாம்பு கிடையாது, ஐஇடின்னு சொல்லுவோம், இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் சொல்லுவோம். இதுக்கு தன்யுக்தி வெடிகுண்டு. இந்த தன்யுக்தி வெடிகுண்டுனால வெடிபொருளால ஏற்படக்கூடிய இழப்புகளை விட அந்த வெடிபொருள் வெடிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த பயத்தினால ஏற்படக்கூடிய இழப்புகள் அதிகமா இருக்கும். வெடிபொருட்கள் தடை சட்டம் நம் நாட்டில் மிக கடுமையாக அமலில் இருக்கும் போது இவர்களுக்கு மூலப்பொருட்கள் எப்படி கிடைக்கிறது? திருட்டு போயிருப்பாங்க, அப்படி இன்னோசென்ட் பீப்புள் இருந்து வாங்கியிருப்பாங்க. லைக் கல்குவாரில் வேலை செய்யறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஒரு நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ண 200 கிடைக்கும். அவன் கையில ஒரு 500 கொடுத்து ஒரு தாயத்தை எடுத்து கொடுத்தா அவன் தாயத்தினால எஃபெக்ட் என்னன்னு தெரியாது, கொண்டாந்து கொடுத்துருவான். 2 குச்சி எடுத்து கொண்டாந்து கொடுத்தா 2 எழுத்து தூக்கி கொடுத்துருவான். அதுதான் அவனுடைய இன்னோசென்ட் பீப்புள். அப்படி ஆட்களை பிரிண்ட் வாஷ் பண்ணி அவங்கள்ட்ட ஈஸியா வாங்கிடுவாங்க. இதனுடைய எஃபெக்ட் உபயோகப்படுத்தக்கூடிய வெடிபொருட்களுடைய அந்த குணத்தை பொறுத்து இருக்கு. லோ எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க, குறைந்த அழுத்த வெடிபொருள் சொல்லுவாங்க. ஹை எக்ஸ்ப்ளோஷன் உயர் அழுத்த வெடிபொருள், ஸ்டாண்டர்டைஸ் எல்லாம் உயர் அழுத்த வெடிபொருட்கள். நெக்ஸ்ட் பைரோடெக்னிக் எக்ஸ்ப்ளோசிவ் சொல்லுவாங்க. நம்ம வெடிபொருட்கள் நம்ம வான வெடிக்கைக்கு உபயோகப்படுத்தலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ப்ளோசிவ் உபயோகப்படுத்தக்கூடிய எக்ஸ்ப்ளோசிவ் பொறுத்து அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அது கம்மியா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஆனா உபயோகப்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்கும்.
கவர்டு பிளேஸ்ல தான் எஃபெக்ட் அதிகமா இருக்கும். ஓப்பன் பிளேஸ் எடுத்தா எஃபெக்ட் கம்மியா இருக்கும். அதுல கிளாஸ் பீசஸ், அயன் பீசஸ், இரும்பு கம்பி அதெல்லாம் வச்சு வைப்போம். அதெல்லாம் வந்து அதிகமான இது இன்ஜூரி ஏற்படுத்தும். சென்னை சென்ட்ரலில் டைம் பாம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீஸ் கருதுகிறது. பொதுவாக எந்தெந்த வகைகளில் வெடிகுண்டுகளை வெடிக்க வைக்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைத்தோம். சுவிட்ச் மெக்கானிசம் சொல்லுவோம். 4 வகையா இருக்கு. ஒன்னு ஹாண்டி ஹேண்ட்லிங் மெக்கானிசம் சொல்லுவோம். எது வரைக்கும் அது மேல எந்த ஒரு மூவ்மெண்ட் பண்ணல அது வரைக்கும் அந்த பாம்பு வந்து வெடிக்காது, ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு ஹாண்டி ஹேண்ட்லிங் மெக்கானிசம். என்னை தொடாதே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற ஜாதி அது. அது வந்து புல்லா இருக்கலாம், இழுத்தா வெடிக்கும், ஆட்டினா வெடிக்கும், குத்தி பார்த்தா வெடிக்கும், தூக்குனா வெடிக்கும், அமுக்குனா வெடிக்கும். இது மாதிரி டைப். புல், பிரஷர், ரிலீஸ், டில்ட், பென்ட்ரேஷன் சொல்றது பேர். ரெண்டாவது வந்து டிலே மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் டைம் பாம்பு நம்ம நார்மலா காமனா சொல்றோம். அந்த டைம் முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அது வெடிச்சிடும். இன்னொரு சென்சார் சுவிட்ச் சொல்லுவாங்க. கிளைமேட்டேஷன் தகுந்தபடி ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ரிமோட்லி ஆப்ரேட். ரிமோட்ங்கிறது ஒண்ணு, 2 மெத்தடுக்கு. ஒண்ணு டைரக்டா ஆப்ரேட் பண்ணுவாங்க, வயர் த்ரூவாயிட்டு. அப்ப பாம்புக்கும் பாம்பு ஆப்ரேட் பண்றவங்க இடையில வயர் கனெக்ஷன் இருக்கும். இன்னொன்று ரிமோட். ரெண்டாவது மெத்தட் ஃப்ரீக்வன்சி மெத்தட். அது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப நீ கேள்விப்பட்டிருக்கீங்க செல்போன் வச்சு வெடிக்க வச்சுட்டாங்க, ரிமோட்லி வெடிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃப்ரீக்வன்சி செட் பண்ணி வச்சிருவாங்க. அவன் தூரமா இருந்து தேவையான இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலர் இடத்துல வச்சு பிரஸ் பண்ணானா ஃப்ரீக்வன்சி ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பார்க் அடிச்சு அதுல இருந்து வெடிச்சிடும். தற்போதைய சூழலில் தீவிரவாதிகள் உள்ளிட்ட பலரும் வெடிகுண்டுகளை வெடிக்க செல்போன்களை பயன்படுத்துவதாக சொல்கிறார் நாகேஸ்வரன். இது வந்து ஹைதராபாத் எடுத்தாங்க. நம்ம மஸ்ஜித்ல போய் எடுத்தோம். பாம்புல உள்ள வச்சு செல்போன் வச்சு வெடிக்க வச்சிருந்தாங்க. செல்லு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். இது பங்களாதேஷ்ல. சிம் கார்டு கல்கட்டால பர்ச்சேஸ் பண்ணிருக்கான். அதை வந்து ரெடி பண்ணிருக்கான் ஹைதராபாத்ல. வெடிக்க வச்சது சத்தீஸ்கர்ல உட்காந்து வெடிக்க வச்சிருக்கான். அப்ப எங்க இருந்து வெடிக்கலாம்? முதல்ல எல்லாம் வந்து வெட்டிகள் இருந்து, இப்போ வந்து என்ன இருக்குன்னு சொன்னா சேட்டலைட் மூலியமா இருக்கலாம். எப்ப வந்து வெடிக்க முதல்ல ஹை டென்ஷன் லைன் வந்தாச்சுன்னா அந்த ரிமோட் போகும்போது ஃப்ரீக்வன்சி போது கட் ஆயிடும், ரிமோட் வெடிக்காம இருந்தது. இப்போ வந்து சேட்டலைட் இருக்கா டைரக்ட் வெர்டிகல் பொசிஷன்ல ரேஸ் பாஸ் ஆகுது. எந்த இடத்துல இருந்தாலும் இது வெடிக்க வைக்கலாம். வெடிகுண்டுகளை பற்றி பொதுமக்களுக்கு போதிய அறிவு இல்லாததையும் அவர்களின் பேராசையையும் தீவிரவாதிகள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு பிரீஃப் கேஸ் கூட்டமான இடத்துல இருக்குன்னு சொன்னா அவன் யோசிக்கிற இடத்துல பொருள் வர வேண்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டிஃபன் பாக்ஸ் அந்த இடத்துல சும்மா போட்டு போனா சும்மா போட்டு போக மாட்டான், இருக்குதா. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் உள்ள வச்சுக்கலாம், அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருக்காது, பாமா இருக்கலாம். ஒரு குழந்தை வர டாய்ஸா இருக்கலாம், விட்டு போன மாதிரி விட்டு போறாங்க. எடுத்து நம்ம அமுக்கி பார்ப்போம். அமுக்குனா அதான் ஸ்விட்சா இருக்கு, பிடிக்கும். டெல்லியில நாங்க நிறைய இடத்துல ஒரே டயத்துல நிறைய டிரான்சிட் பாம்பு ரெக்கவர் பண்ணோம். அதே மாதிரி டோய்ஸ் நிறைய ரெக்கவரி பண்ணோம் பார்க் ஏரியாவில். பர்சஸ் ரெக்கவரி பண்ணோம் பஸ்ல. பர்சுகளை ஒழிச்சிட்டு ஒரு எண்டு மட்டும் வெளியே நீட்டுற மாதிரி விட்டு போயிடுவான். அது 20 ரூபா தாளா, 50 ரூபா தாளா, 1000 ரூபா தாளான்னு தெரியாது. வெயிட்டா இருக்கு. எடுத்தவொன்னு உள்ள பைக்கில் வச்சிருவான். அதை பிரிச்சு பார்க்க அவனுக்கு பொறுக்காது. எடுத்து தெரியாம வச்சுட்டு போயாச்சுன்னா சமயத்துல அவன் தனியா போயிட்டு அவன் மட்டும் போயிட போறான். குடும்பத்துட்ட வச்சு எங்க வாங்க ஏதோ ஒரு பொருள் பர்சு கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் குடும்பத்தை சேர்த்து வச்சு ஓப்பன் பண்ணா குடும்பத்தோட போயிடுவான். அவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க தப்பு தவறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருந்தானா மேல இருக்க வீட்டுக்கான கீழே இருக்க வீட்டுக்கான சேர்ந்து போயிடுவான். என்ன பண்ணும் மக்கள்? ஒரு பொருள் சந்தேகப்பட பொருள் அந்த இடத்தை விட்டு தூரம் போயிடணும். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். முடிந்தால் சுத்தி என்ன பண்ணணும், ஒரு சேன்பேக் மணல் மூட்டையில வச்சு அடிக்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு தடுக்கலாம். இப்ப இதுல 4 வகை நம்ம அந்த எஃபெக்டை கம்மி பண்ணலாம். ஒன்னு வந்து வெடிக்கக்கூடிய பொருள் வெடிச்சு சேதரும் போது சைட்ல போகாம இருக்கிறதுக்கு டயர் மாதிரி பொருளை வச்சு அதுக்கு தூக்கி வச்சிடலாம். வெடிக்கும் போது மேல் நோக்கி போயிடாது, யாருக்கும் எஃபெக்ட் ஆகாது. அதுக்கு வந்து கவர் பண்ணும் சேண்ட் பேக், அது வால் சொல்லுவோம், சேண்ட் வால்ஸ். அதுக்கு வந்து நம்ம டயர் வைக்கலாம், இல்லைன்னா சேண்ட் பேக் இல்லையா மணல் மூட்டையில் அடிக்க வைக்கலாம். அடுத்து வந்து பாம் பிளாங்கெட் சொல்லுவாங்க. அது பாம் பிளாங்கெட் மட்டும் தேவையில்லை. பாம் பிளாங்கெட் நம்ம மேட்ரஸ், நம்ம தார்பால் இது மாதிரி பொருளை போட்டு 4 பக்கம் பாம்பு வந்து மூடி வச்சோம்னா அந்த சிறுகள் வெளியே போகாம தடுக்கப்படும், குறைக்கப்படும். 3 வந்து ஒரு பில்டிங்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா டோர்ஸ், விண்டோஸ் எல்லாத்தையுமே திறந்து வைக்காச்சுன்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த பிளாஸ்ட் வேஸ்ட் வந்து அந்த ஷட்டரிங் எஃபெக்ட்ல இருந்து கம்மியாயிட்டு டைரக்டா விஸ்க்கு வெளியே போயிடும். சோ அந்த பில்டிங் சேஃப் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து எந்த ஒரு பொருள் சந்தேகப்படுற பொருளை தூக்கிட்டு போய் நம்மளுடைய மக்கள் இருக்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹேபிட் என்ன இருக்குன்னா வெடி பொருள் கொண்டு இருந்ததுன்னா தண்ணிக்குள்ள போட்டோம். தண்ணிக்குள்ள போட்டாச்சுன்னா ஊறிடும், எஃபெக்ட் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தப்பான ஒரு வழி. எந்த ஒரு பொருளையுமே தண்ணிக்குள்ள போடக்கூடாது. தண்ணி பட்டா இம்மிடியேட்டா ரியாக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் உபயோகப்படுத்துக்காண்டு செஞ்சவனுக்கு மட்டும் அது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு நபரும் சந்தேகப்படும்படியாக எந்த பொருளை கண்டாலும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிப்பதே மிகச் சரியான முறை என சொல்கிறார் நாகேஸ்வரன்.
குறைஞ்சது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் மினிமம் 1 இருந்து 3 பேர் 4 பேர் ட்ரைனிங் குவாலிஃபைட் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு போலீஸ் கமாண்டோ ஸ்கூல் இருக்கு. அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஓல்டஸ்ட் ஸ்கூல் த்ரூ அவுட் தமிழ் இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டுக்காரங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்து எக்ஸப்ட் யூபி போலீஸ் தவிர. அது நாட் ஓன்லி போலீஸ் மட்டும் கிடையாது, சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ரயில்வே போலீஸ், பிஎஸ்எஃப் எல்லாத்துக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ்நாடு கமாண்டோ கோர்ஸ், தமிழ்நாடு கமாண்டோ ஸ்கூல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் அது. அதுல வந்து மோஸ்ட்லி எல்லா ஆர்மில இருந்து வந்த எக்ஸ் ஆர்மி ஆபிசர்ஸ் நிறைய இருக்காங்க, ட்ரைனிங் பண்றாங்க. இங்க இருக்க நம்ம போலீஸ்ல இருந்து வந்த ஆபிசர்ஸ் நிறைய ட்ரைனிங் முடிச்சு இருக்காங்க, நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் நம்ம அதிகமான இன்சிடென்ட் நம்ம பார்க்க முடியல. வேற ஸ்டேட்ல ஏற்படுறத விட தமிழ்நாட்டில் வந்து சொல்ல போனா சமயத்தில் ரொம்ப மினிமிஸ் அதாவது லெஸ் தென் 1% தான் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ஏன்னா வெல் எக்ஸ்பர்ட் இங்க இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. ஏன் ஒரு இது சொன்னா இமிடியேட்டா அட்டன் பண்ணி அதுக்கு சால்வ் பண்ணக்கூடிய அந்த எஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கு எல்லாத்துக்குமே. சென்னை ரயில் குண்டுவெடிப்பும் சிதம்பரம் குண்டுவெடிப்பும் ஒரே பிரச்சனையை நமக்கு தந்துள்ளது. கொடிய ஆயுதங்களால் நாம் குறிவைக்கப்பட்டுள்ளோம். அதிகார பத்திரம் என்றால் என்ன? அது வந்து எதற்காக அந்த அதிகார பத்திரம் கொடுக்கப்படுகிறது? ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்படுகிறது? அதனுடைய சட்டபூர்வமான தற்போதைய நடைமுறைகள் என்ன? ஒரு நபர் தனக்கு சொந்தமான சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அது நிலம், வீடு, காலி மனை, பிரிவுபடாத மனைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தினை தன் பேரில் கிரயம் பெறுவதற்கோ வாங்குவதற்கோ இல்ல தன்னுடைய பேரில் இருக்கும் அந்த சொத்தினை வந்து வேறு நபர்களுக்கு விற்பதற்காக தன்னால் நேரடியாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு போக முடியாது, அது சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு போய் அலைய முடியாதுங்கிற காரணத்தினால தனக்கு பதிலாக ஒரு ஏஜென்ட் நியமித்து அந்த ஏஜென்ட் வந்து அந்த பிரின்சிபலுக்காக முதல்வருக்காக செய்யக்கூடிய செயல்களை அதிகாரம் வழங்குவதுதான் வந்து அதிகார பத்திரம் என்று சட்டத்தால் சொல்லப்படுகிறது. அப்படி பொறுத்த வரைக்கும் அதிகார பத்திரம் 2 வகையாக இருந்து வருகிறது. ஒன்னு ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி, அது பொது அதிகார பத்திரம். இரண்டாவது ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி, அது வந்து தனிப்பட்ட செயல்களுக்காக வரையறுக்கப்பட்ட செயல்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அதிகார பத்திரம். இந்த 2 பொறுத்த வரைக்கும் பொது அதிகார பத்திரம் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் விற்பதற்கோ மனைகளாக பிரிப்பதற்கோ கட்டிடம் கட்டுவதற்கோ இல்லைன்னா அந்த இடத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி டெவலப் பண்றதுக்காகவோ கடன் பெறுவதற்காக அதை பார்த்துக் கொள்வதற்காக சொல்லி எல்லா விதமான செயல்களையும் உள்ளடக்கியதாக அந்த அதிகார பத்திரம் இருக்கும். இந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட ஒரு வேலைக்காக மட்டுமே அது வந்து கொடுக்கப்பட்டதாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சொத்தை பராமரிப்பதற்காக மட்டும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லைன்னா விற்பதற்காக மட்டுமோ அப்படின்னு இருக்கும். அந்த வரையறுக்கப்பட்ட மற்ற விஷயங்கள்ல கடன் வாங்குவதோ வேறு தொடர்பான விஷயங்களோ கட்டிடம் கட்டுவது தொடர்பான விஷயங்களோ அதுல குறிப்பிட்டு இருக்காது. முன்பெல்லாம் இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான வந்து மோசடி வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டன. அதன் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சொந்தமான சொத்து வேற ஊர்ல இருக்கு, இல்லைன்னா அந்த நபர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டு அந்த சொத்தினை அபகரிக்கும் நோக்கத்தோடு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வந்து அந்த சொத்துக்கு உரிமையாளர்களாக மோசடியாக ஆள்மாறாட்டம் செய்து போலி ஆவணங்கள் அடிப்படையாக வைத்து பொது அதிகார பத்திரம் தயாரிச்சு அந்த அடிப்படையில் வந்து சொத்துக்களை விற்பது வந்து நாளடைவில் பெருகி அதன் காரணமாக ஏராளமான வழக்குகள் வந்து காவல்துறையாலும் நீதிமன்றங்களும் பெருகிவிட்டது. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1/11/2009 ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் பொது அதிகார பத்திரம்னா என்ன, அது எப்படி செயல்படணும், அந்த சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன மாதிரியான நடைமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏராளமான வரையறைகளை வந்து உட்படுத்தி அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்று வரைக்கும் வந்து பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் செயல்பட்டு வருகிறது, பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரத்தில் வந்து அதனுடைய எல்லைகள் குறிப்பிடப்பட்டு அது என்ன சர்வே நம்பர், புலையன் இருக்கிறது, எந்த கிராமம் அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வரணும். ஒருவேளை அவர் அந்த ஆவணத்தில் பட்டாவை தான் தன்னுடைய உரிமையாக கொண்டிருந்தாருனால் அந்த பட்டா யார் பேரில் இருக்கிறது அப்படிப்பட்ட விஷயங்களையும் அவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இதற்கு முன்பாக அந்த சொத்து எப்படி வந்தது, எப்படி கிரயம் பெற்றார் இருக்குதோ அது கிரயம் சம்பந்தமான ஒரிஜினல் ஆவணங்களையும் அவர் வந்து சார் பதிவாளருக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி பல கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டு அது இந்த வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. இது ஒருவேளை வந்து பிரிவுபடாத சொத்து அன்டிவைடட் லேண்டாக இருந்து ஒரு பிளாட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது தொடர்பான ஆவணங்களையும் எல்லாமே நேரடியாக ஒரிஜினல் கொண்டு வரும். அந்த ஆவணங்கள் வந்து 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து டைப் செய்யப்பட்டு
10,100 ரூபாய் வந்து கவர்மெண்ட் ஃபீஸாக கட்டணும். அதே சூழல்ல ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இடையே அந்த பவர் கொடுக்கப்பட்டால் 1,100 ரூபாய் ஸ்டாம்ப் கட்டினா போதுமானது. இது தவிர பவர் ஆஃப் அட்டார்னில பணம் கொடுத்து, உதாரணத்திற்கு ஒரு சொத்துக்கு பவர் கொடுக்கப்படுகிறது, அதுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து அவங்க பணமாக வாங்கி கொண்டு ஒரு பவர் கொடுக்கப்பட்டால் 4% வந்து ஸ்டாம்ப் வந்து அதுக்கு கட்டணும், 1% கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டணும். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி பொறுத்த வரைக்கும் இது கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களாக இருப்பது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899. இந்த 2 சட்டங்களும் இந்த பவர் ஆஃப் அட்டார்னி மற்றும் பதிவு செய்யக்கூடிய ஆவணங்களை பொறுத்தும் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.